ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கீழ்த்திருப்பதில வந்து தர்ஷன் ட்ரிக்ஸ் வந்து ரெகுலரா வந்து குடுத்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அதில வந்து சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கீழ்த்திருப்பதில தர்ஷன் ஸ்லாட் வந்து ரெகுலரா வந்து இன்னைக்கான ஸ்லாட் குடுக்குறாங்களா? இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஸ்லாட் குடுக்குறாங்களா? எப்படி வந்து தர்ஷன் ஸ்லாட் குடுத்துட்டுருக்காங்க? ஏன்னா வந்து ஒரே நாள்ல சாமி தரிசனம் செய்ய முடியுமா? கீழ்த்திருப்பதில தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போக முடியுமா? அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா வந்து அவங்களுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்த்திருப்பதில வந்து நீங்க தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணணும். ஒரு 3 மணி இல்ல 4 மணிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அன்னைக்கான ஸ்லாட் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அதிகம் வந்து நீங்க கொஞ்சம் லேட்டா போனீங்க அப்படின்னா, ஒரு 8 மணி, 9 மணில ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அன்னைக்கான ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா திரும்ப நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் தான் சாமி தரிசனம் சேர மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து ம் இதுதான் வந்து ரன்னிங் ஸ்லாட் வந்து ரெகுலரா வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்க திருமணால பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, கேத்திருப்பதிலருந்து தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போனாலுமே சரி, உங்களுக்கு வந்து தர்ஷன் ஸ்லாட் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா, குறைஞ்சது வந்து ஒரு 4ல 5 மணி நேரம் தரிசனமே ஆயிடும். இல்ல எனக்கு எந்த ஒரு என்னால தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்க முடியல, நான் டைரக்ட்டா கியூல கலந்துக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. 18 மணி நேரம் ஆயிடுச்சு. தர்ஷன டைமிங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆ ஏன்னா வந்து குறைஞ்சது வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வந்து குடோன்லயே வெயிட் பண்ற மாரி ஆயிடும். ஏன்னா வந்து ம் ஒ சில பேர்லாம் வந்து 10 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க வந்து காலையிலேயே போயிட்டீங்க அப்படின்னா, நைட் தான் உங்களுக்கு தொறந்து விடுவாங்க. ஏன்னா பக்தர்கள் எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கிறதுனால, நீங்க நடந்து போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே மாரி தான் டைமிங் ஆகும். ஓகேங்களா? ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தர்ஷன் டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும்னா, குறைஞ்சது வந்து ஒரு 3லருந்து 4 மணி நேரத்துக்குள்ள தர்ஷனம் செய்துக்கலாம். ஏன்னா வந்து ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் தான் இந்த டைமிங் ஓகேங்களா. ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் வச்சிருக்கவங்கலாம் வந்து டைமிங் எக்கச்சக்கமா ஆகும். ஓகேங்களா. நீங்க ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாசம் தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து பக்தர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமானே போகுது திருநாளால. க்ரவுடு வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஃபேமிலியா போறத தவிர்த்துக்கங்க. ஏன்னா பேச்சுலர்னா போலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, கீழ்த்திருப்பதில வந்து நான் ஆஃப்லைன் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டேன். என்னால ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாது. அந்த ஒரு நாள் தரிசன டிக்கெட்ட வச்சு நான் வந்து திருமலால வந்து ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து அ ரூம் கிடைக்குமான்னு வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து கிடைக்கும். நீங்க மார்னிங் டைம்ல போய் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ்த்திருப்பதிலேருந்து ஆஃப்லைன் தரிசன டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போனாலுமே சரி, மேல போய் நீங்க வந்து டைரக்ட் ஆஃப்லைன் ரூம்ஸுமே வந்து நீங்க புக் பண்ணி, உங்களால வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டெய்லியும் ரெகுலரா வந்து போயிட்டுருக்கு அப்டேட்ஸ். ஓகேங்களா? நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க. இப்ப ஏதாவது ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸுமே எதுவும் அவைலபிலிட்டி இல்ல. விர்ச்சுவல் சேவைல வந்து ஒரு சில டேட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. நான் வந்து செக் பண்ணேன். லாஸ்ட் டைம் கூட செக் பண்ணி பார்த்தேன். இந்த கல்யாண உற்சவம், அட்ச சேவா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?